ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஜிசி வேர்ல்ட். நான் உங்க ஜிசி பாலகுமார். ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு வருஷமா யோசிச்சு ஏதாவது ஒரு வீடியோ பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருந்தேன். சரி, என்ன வீடியோ பண்ணலாம்னு யோசிக்கவே எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி சோசியல் மீடியா, லவ், ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்த்தேன். சரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ போடலாங்கிற ஐடியால தான் சரி லவ்வை பத்தி ஒரு வீடியோ போடலான்னு யோசிச்சேன். அதனாலதான் லவ்வை பத்தி ஒரு வீடியோ எடுக்கலான்னு உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசினதுக்கு. இது என்னோட முதல் வீடியோ அண்ட் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். லவ் லவ்னாலே எல்லாருக்கும் சந்தோஷம்தான். எப்ப லவ் பண்ணலாம், இது பண்ணலாம், பொண்ணு கிடைக்குமா அப்படிங்கிற ஐடியால நிறைய பேர் இருக்காங்க. லவ் வந்தா லைஃப் சக்சஸ் ஆகும், அந்த மாதிரி நிறைய பேர் ஐடியால இருக்காங்க. ஸோ அதை பத்தி பேசலாம் தான் நான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவே போடுறேன். லவ்னா என்ன, லவ் வந்து எப்படி பண்றாங்க, லவ் வந்து எப்படி உருவாகுது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் என் மண்டையில ஓடிட்டு இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கடந்து வந்த பாதையில லவ்னா ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து வாழ்றது, ஹாப்பியா இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றது, ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றது, இதுக்கு பேர் தான் லவ். கேரிங், கொரியன் சீரீஸ்ல நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஒரு பொண்ணு எவ்வளவு அரகண்டா இருந்தாலும் அந்த பையன் ஆமா இருந்து ஹேண்டில் பண்ணி லவ் பண்ண வைப்பான். அப்படி இல்லைன்னா ஒரு பையன் எவ்வளவு அரகண்டா இருந்தாலும் அந்த பொண்ணு காமா இருந்து லவ் பண்ண வைப்பான். இந்த மாதிரி நிறைய சீரீஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரிதான் லவ். இதெல்லாம் சொல்றப்போ எனக்கு ஒரு கதை, என்னோட லைஃப் கதை. சின்ன வயசுல நான் சிக்ஸ்த் படிக்கும் போது ஒரு பொண்ணு மேல லவ்னு சொல்ல முடியாது, ஒரு க்ரஷ் அந்த மாதிரி. அதாவது இந்த பொண்ணு நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாளா அப்படிங்கிற ஒரு ஆசை, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்தது. நான் அப்ப சிக்ஸ்த் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சுத்திட்டு இருந்தேன். அப்ப நான் கொஞ்சம் படிக்கிற பையன், அதனால அவ்வளோக்கா சுத்த மாட்டேன், ஓரளவுக்கு சுத்திட்டு இருப்போம். அப்பதான் அந்த பொண்ணு வந்து 6வது வந்து நியூவா ஜாயின் பண்ணா. அந்த பொண்ணை பார்த்த உடனே என் ஃபேஸ்ல ஒரு ஃபிளாஷ் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு திடீர்னு ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த பொண்ணு போற இடத்துக்கெல்லாம் போய் சுத்துற மாதிரி ஐடியா எல்லாம் இல்ல. அந்த பொண்ணு எப்பயாவது கிராஸ் ஆகுனா நம்ம பார்த்து இது பண்ற மாதிரி இருந்தது. அப்படியே ஒரு 2 வருஷம் போயிடுச்சு. 8th வந்து அப்புறம் அந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு அப்படியே அந்த பொண்ணு எனக்கு திரும்பி பார்த்துச்சுன்னா நான் பயந்து ஓடிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம காலேஜ் ஸ்கூல் லைஃப்ல நிறைய பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரிதான் லவ்வா யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் முடிஞ்சது. அடுத்து 10th 12th நான் வேற ஸ்கூல் மாறினேன். அந்த பொண்ணு வேற ஸ்கூல் மாறிடுச்சு. அப்புறம் நான் பார்க்க முடியல. அப்புறம் நான் +2 படிக்கிறப்ப நான் படிக்கிற டியூஷனுக்கு அந்த பொண்ணு வந்துச்சு. சரி, ஏதோ கால் கிரேஸ்ன்னு ஒரு க்ரஷ் தானே அப்படியே பார்க்க சொல்லிட்டு அப்படியே காலையில போய் பார்ப்பேன். அப்படியே +2 முடிச்சது, காலேஜ் ஆச்சு. அப்புறம் அந்த பொண்ணு என்னாச்சுன்னே தெரியல. ஸோ இவ்வளவுதான் லவ்வா அப்படின்னு நான் அப்ப யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் இது அதுன்னு நிறைய பிரச்சனைகள். அதனால இடையில கொரோனா டைம் வேற வந்ததுனால இது 1.5 வருஷம் கொரோனாலே போயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல. சரி, அந்த மாதிரி டைம்ல நம்ம ஏதாவது ரீல்ஸ் பண்ணலான்னு அப்போதைக்கு என் மைண்ட்ல இருந்ததுன்னா குழந்தைய கூட ஜாலியா ரீல்ஸ் பண்றது, இந்த டிக்டாக் பண்றது, வீடியோஸ், ஷார்ட்ஸ் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருந்து அப்படி போட்டுட்டு இருந்தேன். அதுல நிறைய வியூஸ் வரலைன்னாலும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. ஏன்னா அப்போதைக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஒரு ஜாலிக்காக தான் போட்டுட்டு இருந்தேன். இப்ப ஃபேமிலி சுச்சுவேஷன் நிறைய வந்ததுனால நம்ம எல்லாருமே இதுக்காக தானே, பணத்துக்காக தானே ஓடிட்டு இருக்கிறோம். அதனால அதே மாதிரி இது சரி, அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஏதாவது விளாக் மாதிரியோ, அது ஏதாவது ஒரு சோசியல், அதாவது லவ் ஆர் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ பத்தி போட்டா நம்மளுக்கு ஏதாவது யூஸ் வரும், அது மூலமா நம்ம பண்ணி சம்பாதிக்கலாம்னு ஒரு ஐடியால தான் இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து யூஸ் போட்டுட்டு இருக்கேன்.
ஸோ தேங்க்யூ. இதோட என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு அதுக்கு மேல என்ன பேசணுங்கிற ஐடியாவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ ரொம்ப நர்வஸா இருக்கு. தேங்க்யூ ஃபார் தட் வியூவர்ஸ்.